என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்டின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ மிஸ்டர் கே கதைக்கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாரம் வாரம் மீம் ரோஸ் பார்த்துருக்கலையா? அந்த மாதிரி இந்த வாரம் வந்து பல மீம்கள் மாட்டி விட. வழக்கமாக டார்க் மீம் பார்ப்போம். இந்த மாதிரி டார்க் மீமும் நிறைய இருக்குது. ஸோ அந்த டார்க் மீம் என்ன, டார்க் மீம் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பார்க்கலாம். அதை லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓரோசையை போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலை கந்தசாமி. குடும்பத்தின் பெரும் பணக்காரர் ஒருவர் வருகிறார். இப்ப அவர்கிட்ட சாப்பிட உட்கார போறோட போய் கை கழுவிடுவாங்கன்னு சொல்லுவீங்களா? ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா அவங்க ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க சார். சரி எடிட் போல ஆனா அப்ப காமெடியா இருக்கு. வீட்டா இருந்தாலும் இட்ஸ் a good joke. எடிட்டட் வீடியோ பட் வெரி ஃபன்னி. அதே கரெக்ட் அவன் சைடு ஒரிஜினல் நினைச்சிட்டேன். நல்லா இருக்குப்பா. பஸ்ல போகும்போது சத்தமா சிரிச்சி ஒரே அசிங்கமா போச்சு. ஒரு அசிங்கமா இதே ஒரிஜினலா கோபியாடாவே ஷாக்கான போட்றா. குபீர் சிரிப்பு கரெக்டா. அட கடவுளே. நம்ம எடிட்டிங்லாம் முடிச்சிட்டீங்களா? அண்ணே எடிட்லாம் முடிஞ்சிச்சு. ஓஹோ, பின்னாடி போட்டோ பாரு. டெலீட் பண்ணிடலாமா? வாய் விட்டுருக்கேன். அங்க சாப்பிடுற மாதிரி எதுவுமே இல்லையே. காட்டுங்க. ஏங்க கை விடாதீங்க. ஏங்க இவ்வளவு அசிங்கமா பண்றீங்க? உமாவுக்கு தலை போதும் போல. என்ன இது மப்பி? ஐயோ சொன்னா டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ண போறீங்களா? இதுதான் ஓகே. இத எடுத்து முன்னாடி வச்சு விடுங்க. அண்ணே இதெல்லாம் போஸ்ட் போட்டா சேனல் கான்ட்ரோவர்சி வரேன்டா. நெட்டிசன்ஸ்லாம் மூஞ்சில காரி துப்பானுங்க. நம்ம சேனலோட கொள்கை யார் இவங்க? காரி மூஞ்சில துப்புனா டெலீட் பண்ணுவா? ஆமா, துப்பமா டெலீட் பண்ணீங்களா? இப்ப போட்டு விடுங்க. இந்த இடத்துல கெட்ட வார்த்தை பேசிருக்கீங்க. அதே எடுத்து ஊக் பாயிண்டா வச்சிருந்தேன். அது டெலீட் பண்ணுங்களேன். அது டெலீட் பண்ணுங்க. பெரியவங்களை கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, அந்த நல்ல மனசுக்கு தான் இறைவன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய தொப்பியை கொடுத்துருக்காரு. இன்னும் பால்வாடி குழந்தை மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. யூடியூப் கைட்லைன்ஸ் படி கெட்ட வார்த்தை பேசி வீடியோ போட்டா வியூஸ் போகாது. வியூஸ் முக்கியம் இல்ல, வியூஸ் தான் காசு. கடை இப்படி கடா ஒருத்தர் இப்படிடா கணக்கிருது. டர்பன் வியூஸா? நான் பின்னாடி பார்த்தா கண்டுபிடிச்சேன். இம்பார்ட் விஷயம் டர்பன் வியூஸ் போட்டிருக்கானுங்க. ஓஹோ, சைடு மூடது கூடவா? எடிட் முடிச்சிட்டேன், பாத்துனே இருங்க. நான் போய் தம் வச்சிட்டேன். ஆய் மூஞ்சே துப்புமா? ஐயா நோ யாருன்னா அவன் தப்புன்னு தெரிஞ்சு அதை புக் பண்ணிட்டா வைக்க சொல்றான். விட்டா எல்லாத்தையும் பிளாக் எடுப்பான் போல. மப்பி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆய் போறத பிளாக் பண்ணலாம்டாம்பா. நோ என்னடா சொல்றேன்? அட ஆமாப்பா, நல்ல வேலை முந்தின நாள் ஏதோ ஒரு பொட்டாக்கல்ல போய் நல்லா முக்குன்னு முக்கி இருப்பான் போல. அப்புறமேட்டி பாத்ரூம்ல உட்காந்து முக்குன்னு முக்கி பார்த்தான். ஆய் வரலன்னு பிளாக கேன்சல் பண்ணிருந்தான். அன்னைக்கு மட்டும் ஆய் வந்துருந்துச்சு, தமிழ்நாடே நாரி இருந்திருக்கும். இவ்வளவு கேவலமானவனா? ஐயோ, பாயிண்டா கொசு போறத வைக்க சொன்னான்டா. நோ எப்படின்னா இதெல்லாம் போடுறான்? பாக்குறவங்க இருந்தா போடுறவன் இருக்கதான்ப்பா செய்வான். பாக்குறவங்க திரும்பினா போடுறவன் போயிட போறான். நீ கேட்ட ஒவ்வொரு ஒண்ணும் கேள்வி இல்ல. செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நம்மளுக்கு தான் இப்படியே விட்டா நாளைக்கு கூட ஆய் ஷூட் பண்ணா நம்ம போகிறோம். அடப்பா. அந்த ஆட்டோ வச்சு ஷார்ட்டோட அதுதான் ஹைலைட்டு. லைவ்ல போகும்போது போயிருச்சு, லைவ்ல திட்டும் போது ஆயிடுச்சுன்னா ஓகே. ஏதோ எம்ஜி ப்ரோவோ வந்து அப்படின்ட்டு கிடந்த பேசி வீடியோ போட்டிருப்பேன். அப்படி அது லைவ் ஓகே வந்துருச்சு அப்படின்ட்டு. இது வந்து எடிட் பண்ணி போடும்போது ஏன் இப்படி பண்ணணும்? அது தப்பு தானே. அது முக்கியமா எதுக்கு எடிட் பண்ணி ஹைலைட்டா வைக்கணும்? இந்த வீடியோ எடிட் பண்ண நினைக்கிறேன். துப்புனா டெலிட் பண்றோம் அப்படின்னு கலாய்க்கிறதுனால தான் டெலிட் பண்ண வச்சிருக்காரு பொழுது. தமிழ்ல மட்டும் மாத்திட்டு அப்படி. எதை பார்க்கறதே தெரியல. மூணு சூப்பர். அதுவும் கரெக்ட் தான். ஏய் எதை சொல்றடி? எதை சொல்ற? அட பாவி, நான் டபுள் மீனிங் வச்சிருக்கேன். ஓஹோ, ஒரே ஒரு டாட் தான், அது வச்சானா வைக்கலையா? மூணு பொண்ணு தானே இருந்ததுல. கண்ணு இந்த பக்கமும் அந்த பக்கமுமா அலையுது. ஓஹோ, யார பாக்குறதுன்னு தெரியல. பாக்குறதே தெரியலையா? ஒரே மாதிரி இருக்கு மூணு பொண்ணு. ஒவ்வொருத்தரையும் நான் முன்னாடியே பாத்துருக்கேன். பாருங்க, அவன் அந்த மூணு பேரை சொல்லலாம். வேற சொல்லிருக்கான். அவன் தெரியாம கவர் பண்ணாதீடா. ஓவர் இருட்டா இருக்க. அடுத்து ஓகே
அடிச்சு போட்டுருச்சா? தோது சிரிக்கிறான், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. ஏன் ஒண்ணுமே புரியல, என்னவா இருக்கும்? He lose the battle but win the war. என்ன சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே. பாஸ் வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்க, தெரியும். ரீவைண்ட் பண்ணி பார்க்கணுமா? இரு. ஓஹோ அப்படியா? ஓ அப்படியா விஷயம். புரியுது இப்பதான் புரியுது. புரியுது தலை வெக்க ஜெயிச்சிருக்கா அப்படின்ட்டு. புரியல. இதுதான் சொல்றது, பொண்ணுக்கு எனக்கு புரியாம இருக்கிறது. தலைவர் வந்து ஃபோக்கஸ் பண்றது ஜெயிக்கணும் இல்ல. ஓகே, தலையோட ஃபோக்கஸே வேறோட ஆமா இருக்கு. ஆமா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஓகே, அடுத்துன்னு ஐயையோ. எவன்டா பண்ணது? சிந்தாதேவா? ஐயோ, என்ன பாட்டுக்கு? இந்த பாட்டை தான் பாடியிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. கான்வர்சேஷன் வச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் எவனோ ஒருத்தன் பாடியிருக்கான், அதை ஆக்ட் பின்னாடி போட்டான். சிம்பிளா செவுலா. இது புது டயலாகா இருக்குது. இப் ரஜினி ஆக்டட் வித்தவுட் அனிருத் மியூசிக். கரெக்ட் தான். என்னோட பேட்டைக்கு நான் தான்டா வாசம். சொன்னாவே வாசம் என்ன அர்த்தம்? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அதான் அந்த ரஜினி ஃபேன் ஒருத்தர் குடிச்சிட்டு இந்த படம் வெளியே டான்ஸ் ஆடி இருப்பாரு. ஓகேவா, அதை தூக்கி போட்டு வச்சிருக்காடுங்க. அந்த அளவுப்பா குடிச்சிட்டு வாயில வந்தாலும் நீங்க பாடி வச்சிருக்காரு பொழுது. ஓ, இது பார்த்தோம் நம்ம. பாம்பு ஓடுது. ஹேய், பாம்பு பிடிச்சிட்டான். தூக்கி போகணும். தூக்கி அங்க இருக்கவங்க மேல போட்டுருவான். நல்லது பண்ணிட்டான். பாம்புதானா இல்ல பாம்புதான். மீனான்னு பாம்பு. ஆனா அப்படிதான். கொஞ்சம் பார்க்கும்போது நான் அப்படிதான். குடும்பத்தோட பார்த்துட்டு இருந்தா போல. குடும்பத்தை இழுச்சு வர்றானுங்க. கடவுளே, கவர்ச்சி இருக்கானுங்க. டைம் இந்த சாங் இஸ் ஃபண்டாஸ்டிக். ஐ வில் பி டெட் அட் தி ஸ்பாட். சிரிச்சே ஆயிட்டு போகுது. ஓகே, கமெண்ட் பாக்ஸ் அதாவது லாங்குவேஜ்ல இருக்குது. வேற பக்கம் போயிடலாம். அடுத்து அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நடிகர் அவர் என்னோட நண்பர் ரங்கராஜ். அவருக்கு வந்து சினிமா மேல பயங்கரமான ஒரு ஆசை, அளவு கடந்த ஆசைன்னு சொல்லலாம். வாய்ஸா? அந்த அளவு கடந்த ஆசையை சும்மா வச்சுக்காம இன்னும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா ஒரு போராட்டத்தை போட்டு அது கூடுதல் கொஞ்சம் திறமையை சேர்த்துக்கிட்டாரு. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. என்ன டாக்டர் முடிச்சிருக்கானுங்க, சிக்கிட்டான போட்டிருக்கானுங்க. என்ன அர்த்தமா இருக்கும்? மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை தெரியலையே. The video they make the movie focus everything at ஜோதிகா ஸ்பைலா. அதேதான் இவராடா. ஓஹோ, இவர்தாடா அவரு. கடக்கடவுளே, ஓஹோ இவரா கூட இருக்கலாம். ஒருவேளை இருக்குமோ தெரியல, எனக்கும் தெரியல. அடுத்து. ஜோதிகா ஸ்மெல்லும் புரியல. என்ன இது? அட்டையா? டேய், பயந்து திருட மாட்டாங்களா? சீசுக்கு பிரிண்ட் எடுத்து வச்சிருக்க பாத்தியா? அடப்பாவி. என்ன ஒரு புத்திசாலித்தனம். டெக்னாலஜியாவா? அடக்கடவுளே, அவ்வளவுக்கு கிரைண்டரா? கிரைண்ட். இந்தியாஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ். கரெக்ட். இந்தியா நாட் ஃபார் பிகினர்ஸ் இல்ல, வடக்கன்ஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ். அல்லாஹ் பார்த்தாச்சு சார், அல்லாஹ் பார்த்தாச்சு. வடக்கன்ஸ் உண்மையிலே வந்து இந்த மத்த ஸ்டேட்டுக்காரங்களுக்கே வந்து நாட் ஃபார் பிகினர்ஸ் தான் இருக்கானுங்க. ஏன்னா பொறுத்தப்ப இந்தியா எழுதுறீங்க, வடக்கன்ஸ் எழுதுங்கடா. ஓகே, சாட்ஜிபிடி சி என்ன பண்ற? சொல்றது உண்மையிலே போயிட்டு மச்சி என்ன பண்றாங்க கரெக்டா தெரியும். மச்சி போட்டு பேசுது, அது தெரியுமா? ஓஹோ, மாமா போட்டு பேசுது, மாமா போட்டு சாட் பேசுது. ஜிபிடி அந்த இது. சரிடா, ஒரு பையன் தான் மச்சி பேசணும், அடுத்த பையன் நல்லா பேசினா கூட மறுபடியும் மச்சின்னு பேசுது. உண்மையே இந்த ஏயில காருக்கு ரொம்ப வந்து ரவுடி ஏயா இருக்கும் பொழுது. இது கூட பரவாயில்ல. மஸ்கி என்ன பண்றான் அப்படி கேட்டதுக்கு அவன் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பான், அவன் இவன் பேசுது. மஸ்கியே அப்படியா? ஃப்ரெண்டு, காருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. கரெக்ட்தான். உண்மையாவே தான் சண்டைக்கு வரானே அவன். சாட்ஜிபிடி வந்து சாக்லேட் பாய், சாக்லேட் ஏய். காருக்கு பார்த்தா ரக்கட் ஏய். ஓஹோ, ரொம்ப போகறீங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஹலோ, உனக்காக சிலுவையில ஒருத்தன் ஜெயித்தாரே, அவருக்கு உன்னால ஸ்டேட்டஸ்க்கு முடியல. ஆர்சிபி வின். ஆமா ஆமா, பார்த்தல ஒரு திட்டிட்டு இருந்தாரு. உனக்காக தோனி ரத்த சிந்தல, உனக்காக விராட் கோலி ரத்த சிந்தல, உனக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். அவரை பிரஸ்தாபப்படுத்து.
இந்த மீ பையன் டெட்டா போயிட்டு இருக்கு. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே ஷார்ட் வாட்ஸ் ரத்த செஞ்சுட்டாரு ப்ரோ. எனக்காக எங்க அம்மா ரத்தம் செஞ்சிருக்காங்க. அம்மா சாப்பிட்டா 6 நாள் ஆச்சு. கிளிப் ஹோஜஸ் உயிர் தியாகம் பண்ணியிருக்காரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, மறக்க முடியல. ரெஸ்ட் இன் பீஸ் சன். கிறிஸ்டின் எனக்கே சிரிப்பு வருதுடா. நம்ம பிள்ளை கத்தர் கடுப்பான தருணமா. ஏய் வாய முன் ஏந்து போடு, ஏதா அசிங்கமா பேசிட்டு போற. அது சொல்றது ஆர்சிபி வின்னு தோனி வின்னு போடுறீங்கன்ட்டு ஒரு பாசத்துல காண்டாய் பேசி இருப்பாரு. அதுதான் வந்து காசிச்சிருக்காருங்க. ஓகே, அடுத்தது. எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. என்னமா பண்ற? நானு இந்த காசுலாம் சேர்த்து வச்சேன்னா, அந்த காசு எதுக்கு சேர்த்து வச்சேன்னா, அந்த ஏழைகளுக்குலாம் நான் ஹெல்ப் பண்ணலாம்னு சேர்த்து வச்சேன். ஒய்ஃப் எவ்வளவு ரொம்ப நல்லவளா இருக்கா. பறக்குறோம், பறந்தே ஆகும். இதே ஒரு விலாக எடுத்து போட்டு விட்ட காசை பிடிக்கணும். ஆமாங்க, போய் ஏழைகளுக்குலாம் ஹெல்ப் பண்ணலாமா? ஹே கைஸ், நாங்க இப்ப பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம். போயிட்டு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கோம். நாங்க நல்ல மனசோட நீங்க போய் ஹெல்ப் பண்றோம். நீங்க பாக்குறப்பே தெரிஞ்சு போயிடும் நாங்க எவ்வளவு நல்லவங்கன்னு. யாரோ போட்டிருக்க வீடியோ ஏங்க இந்த அது ஒன்று உட்காந்துருக்கு, அது கொடுக்கலாமா? சரி கொடு. இதுக்கு கொடுக்கலாமா? இது வந்து நம்ம போய் இந்த சொல்லி கொடுக்கணும். அவங்களாம் வந்தா பரவாயில்ல. சரி இந்த அது கொடுப்போம், அது கொடுப்போம். ஏய் பாப்பா, ஏய் ஆனா எனக்கு ஒன்று கொடுங்க, பசிக்குதா? எனக்கு எங்க ஒன்று கொடுங்க. இங்க கையை உள்ள விடாதீங்க. ஏமா உங்களுக்கு தான் கொடுக்க வந்திருக்கோம். கையை உள்ள நான் வேற யாரும் நினைச்சேன். சூரம் பாவத்துக்கு அப்புறம் கையை விட்டு வாங்காதீங்க. ஸ்டார்டிங்கே எனக்கு புரிஞ்சுச்சு. காசு விடாதீங்க. உள்ள விடுவாங்க சொன்னா காலை விட்டுட்டு இருக்கேன். கை உள்ளனா இப்ப காலை தான் விடுவாங்க. பேசாம அந்த மேல ஓபன் பண்ணி அப்படியாவது இது பண்ணிருக்கலாம். லாஸ்ட் நைட் சமையா. அதான் கெஸ்ட் ஒன்னு போட்டுருந்தாங்க. சீஸ் பண்ண ஒரு சேனல். ஐயா இந்த பேஜ் ரொம்ப பிடிச்ச பேஜ் இது. உனக்கு பிடிக்குமா? ஓஹோ. இந்த டாக் நியூஸ் போற பேஜ் தான் ரொம்ப பிடிச்ச பேஜ்ல இது ஒரு முக்கியமான பேஜ். இர்ஃபான் கடலே. ஆனா அதே வச்சிருக்கீங்க. எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். பல்லன் அல்டிமேட். சச்சின் இந்த பேஜ்ல பெஸ்ட்னு பார்த்தா பல்லம் கேட்டர் தான். ஐயா வால்டர் அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாருங்க, பல்லு ஆயிட்டு. அதை வச்சதே இவனுதான். நல்லா அந்த பேஜ் செக் பண்ணி பாருங்க. பாத்துருவோம் ப்ரோ. தொப்பியும் மிக்ஸ் ஆகுது. பாடி ஷேமிங் தான் பண்ண தப்பு. ஓகே, அவர் பண்ற பிஹேவியர் தப்பு சொல்லலாம், உருவ தப்புன்னு சொல்லக்கூடாது. இது மேல ரொம்ப டாக்ஸிக் காமெடி வச்சிருக்காங்க. வெளியே போயிடும். என்னது டான்ஸ் ஆடுறாங்க? என்ன அவர் பாட்டுக்கு இடுப்பு பிடிச்சிக்கிட்டாரு. யார் அவரு? அவங்களுக்கே தெரியாதா? அதுவும் ஆடு பேர் இடுப்பு பிடிச்சிட்டு பின்னாடி பார்த்த அப்புறம் தெரியுது. ஆட்டி அது விஷயம் ஆகிட்டு ஆடிட்டு இருக்காங்க ஜாலியா. கை வச்ச கூட அது செய்ய மாட்டாங்கட்டு. தலைய வந்து பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதுக்கு இப்பதான் கேப்ல கடை வெட்டுறது போல. ஓகே, அடுத்து. அடப்பாவி, போலீஸ் இடுப்பு கை வைக்கிறான். ஐயோ, அவனுக்கு தெரியலையா? இழுத்துட்டு போறாங்க. அப்போ இவன் போலீஸ் கிட்டே எப்படின்னா வெளில எப்படி இருப்பானோ. வீடியோலாம் எடுக்கிறாங்க. காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? ராசி வச்சிருக்கீங்க. இன்றைய ராசி பலன். நீல சட்டை அணிந்து இருந்தால் காவல் நிலையத்திற்கு இழுத்து செல்ல நேரிடும். கவனம் தேவை உங்களுக்கு. ஆகாதி சிகிச்சை இடுப்பு. இந்த ப்ளூ வீடியோ பார்த்தாங்க அவங்க. அவ்வளவுதான் பண்றேன். தம்பி கருப்பு சட்டை அப்படின்ற மாதிரி இது ப்ளூ சட்டை. எங்க தெரியல. எல்லாம் சொல்றேன், ஃபுல்லா கேட்டுக்க. லதாவுக்கு ஆனந்துக்கும் கள்ள தொடர்பு. இது லதாவோட புருஷன் ராஜேஷ்க்கு தெரியாது. ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. தெரியும். வசந்தி யாருன்னா ஆனந்தோட காதலி. ஒன் சைடு ஆல் ஆஃப் பண்றான். ஆனா ஆனந்த் ரேவதி வச்சிட்டு இருக்கிறது வசந்திக்கு தெரியாது. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. இப்படிதான் இருக்கும் அப்ப படம். ஆக்சுவலி ஒரு படமா இருக்கு. படம் பார்த்தா புரியும். ரோஸ் போட்டு படம் பார்க்கும்போது என்ன கருமம் இதுன்ற மாதிரி இருக்கும். நிஜமாவே இப்படிதான் இருக்குமா? அப்படின்னு போவோம். இது முக்கோண காதல், சதுர காதல், கடைசியில வட்ட காதல் ஆயிடும் மொத்தமா. பண்றாங்க போனே தெரியாது. அந்த மாதிரி கன்றாவி காதலுக்கு ஏதாவது இந்த கதை. இதுல வேற வந்து பார்ட் வர வருது. அதுக்கு பார்த்தோன்னே இந்த ஏழு இருக்கு. பார்ட் என்ன சில காதல சொல்ல விட்டாங்க. என்ன காதலியா? ஓ அதுவும் இருக்க.
இறங்கிடும். தீனா இதெல்லாம் ரொம்ப தப்புடா. மனசு நல்லா வச்சுக்கோங்க. ஓகே சொல்லுங்க, இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல மீம் ரியாக்ஷன் நிறைய பார்த்துருப்போம். ஆக்சுவலி சொல்ல மாதிரி இது வந்து நம்மளுடைய பர்சனல் ஐடி, இது வந்து நம்ம சேனல் ஐடி. ரெண்டுத்துக்கு ஏதாவது ஒன்றுக்கு நீங்க ஏதாவது ஃபன்னியா பார்த்தீங்க அப்படின்னா அமுச்சு விடுங்க. நான் வந்து அடுத்த வாரம் வரக்கூடிய வீடியோ ட்ரை பண்றேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன், பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அது அந்த ஒருத்தர் இந்த இதை இஃபான் மாதிரி ஒருத்தர், அது பின்னாடி போட்டோ வச்சு தான் நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன். ஃபர்ஸ்ட் எனக்கும் புரியல என்னன்னு. அதுக்கப்புறம் தான் போட்டோ வச்சு ஓ இவரை தான் இது பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கட் பண்ணாத அதுதான் நம்ம சேனலுக்கே பெரிய இது. அப்புறம் அந்த போலீஸ் அந்த புடிச்சவரு சம்மட்டி வாங்கிட்டு இல்ல அது இல்ல, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு லேடி போலீஸ்லாம் இழுத்துட்டு போகுது, அந்த இதுலயும் அவன் எவ்வளவு திமிரா பண்றான். அப்போ அவன் வெளியில இருக்கும்போது எவ்வளவு தைரியமா இருப்பான்னு நல்லாவே தெரியுது. இப்போ இந்த வீடியோ எப்படியும் இப்ப எல்லாரும் பாத்துறாங்க. அவனை புடிச்சே இழுத்தா பாப்பாங்க அந்த லேடி போலீஸ் ஒவ்வொரு வாட்டியும் போய் லேடி எல்லாம் அங்க அதான் புடிச்சு வச்சு அவங்கள புடிச்சு இது பண்ணாலே தெரியும். எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு கொஞ்சம் டூ மச்சா தான் இருந்துச்சு அது பண்றது. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் அது ஒண்ணுமே இல்லையா?